அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய பிள்ளைங்க ஸ்வாலிஹான பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துவாவை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய துவாவை நம்ம பிள்ளைகளுக்காக முன்வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்ட ஃபித்னா நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு தவறு செஞ்சா அந்த பிள்ளைகளை குற்றம் சொல்லும் போது தாய் தந்தை நல்ல வளர்த்திருந்தா இந்த பிள்ளை இப்படி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப நாம பிள்ளைகள் ஸ்வாலிஹான பிள்ளைகளாக வளரணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னாடியிலிருந்தே அவர்களுக்கான துவாவை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய புறத்துல துவா செய்றாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் ஸ்வாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு ஸ்வாலிஹான பிள்ளையை நீ தருவாயாக. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை தருவாயாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் சரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சரி குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்காங்க. அப்ப பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க எனக்கு பிள்ளையைத்தான் துவா செய்யல, எனக்கு ஸ்வாலிஹான பிள்ளையை தா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையை நான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சகிப்புத்தன்மை உள்ள பிள்ளையை உமக்கு நாம் வழங்கினோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்து அல்லாஹ் சொல்றான். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்லியிருக்கேன், யஹ்யா என்ற ஒரு பெயர் உள்ள பிள்ளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்றதை அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளையாக தலைவராக நபிமார்களில் ஒருவராக அவர் இருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்ம பிள்ளைகளுக்காகவும் நாம துஆ செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.